ஜியோ ஹாட்ஸ்டார்ல எப்படி வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து மை ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாமே உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஹெல்ப் அண்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு ஐ ஸ்டில் வாண்ட் டு கேன்சல்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கேன்சல் ஆட்டோ ரினிவல் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் வந்து ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப்லேயே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை வந்து கேன்சல் வந்து பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் நீங்கள் யூபிஐ ஆப்ஸில் தான் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் டைரெக்டாக வந்து கேன்சல் வந்து பண்ணிக்க முடியும். ஜிபேயில் எப்படி கேன்சல் பண்ணுறது ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபோன்பேயில், பேடிஎம்மில், அமேசான் பேயில் இது எல்லாமே எப்படி வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வேணா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ ஆப்ஸில் எல்லாமே எப்படி வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறதுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜியோ ஹாட்ஸ்டார்லையுமே நீங்கள் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் யூபிஐ ஆப்லேயுமே டேரெக்டாக போய் கேன்சல் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ எப்படி ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.